ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நீ தானே என் காதல் கதையில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? நான் ஒரு வழியா மேடம் கூட தான் வந்தேன், அவங்க கூட தான் இருப்பேன், ரிட்டன் அவங்க கூட தான் போவேன்னு சொல்லிட்டு அழுது அடம் பிடிச்சி இப்போ நானும் மேமும் ஒரே ரூமில் ஒரே கட்டில்ல பக்கத்து பக்கத்தில் படுத்திருக்கோம். இதை என்னாலேயே நம்ப முடியல. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ சுகன் மேம் என்கிட்ட சொன்னாங்க, நாளைக்கு காலையிலே கிளம்பணும். ஸோ நீ சீக்கிரமாக தூங்க, நானுமே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக அப்படியே திரும்பி படுத்துக்கிட்டாங்க. எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் முழிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ மெதுவாக மேம் மேலே என்னோட கையை எடுத்து அப்படியே வச்சேன். மேம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 செகண்ட் அப்படியே வெயிட் பண்ணேன். வழக்கம் போல தான் மேம் உடனே என்னோட கையை அப்படி தட்டி விட்டாங்க. எனக்கு கஷ்டமாயிருச்சு. மறுபடி சொன்னேன், எதுக்காக மேம் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு தனியாக தூங்கி பழக்கமே கிடையாது. என்னோட அம்மாவை கட்டி பிடிச்சி தூங்கி நான் பழகிட்டேன். எனக்கு இப்போ தூக்கம் வரலை, நான் கொஞ்சம் உங்கள் கையை மட்டும் பிடிச்சிக்கிறேனே அப்படின்னு சொன்னேன். மேம் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை, அமைதியாக இருந்தாங்க. ஸோ நான் மறுபடியும் என்னோட கையை எடுத்து அப்படி மேடமோட கை மேலே அப்படி வச்சேன். மேம் எதுவும் சொல்லலை. சரி ஓகே, நம்மளும் அப்படியே தூங்கிடலாம் அப்படின்ட்டு மேம் கையை அப்படியே டச் பண்ணேன். நோண்டிக்கிட்டே இருந்தேன். அவங்க கையில் அந்த சின்ன முடி இருக்கும் தெரியுமா, அதை அப்படியே தொட்டு பார்த்தேன். பிடிச்சி இழுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நான் விளையாடிக்கிட்டே இருந்தேன். மேம் இன்னொரு பக்கம் நல்லா தூங்கிட்டாங்க. எனக்கு தூக்கமே வரலை. அவங்க கையை அப்படியே பிடிச்சிக்கிறது, தொட்டு தொட்டு பார்க்குறது, எவ்வளோ அழகாக இருக்குல்ல, எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்லன்னு சொல்லி தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே எப்படி தூங்கினேன்னு தெரியல, ஆனால் தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் எழுந்ததும் மேம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்க. இங்கே பாரு ரிஷி, நான் இப்போ டைரெக்டாக காலேஜுக்கு போகணும். நீ உன்னோட வீட்டுக்கு போ. ஸோ நான் இப்போ காலேஜுக்கு போகிறதுக்காக நான் saree கட்டணும், நீ கொஞ்சம் வெளியில் இரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், இல்லை மேம், அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன். நீங்கள் saree கட்டுறதை நான் பார்க்குறேன், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே மேடம் சொன்னாங்க, அதெல்லாம் வேணாம், எனக்கு saree நல்லாவே கட்ட தெரியும், ஒரு 5 நிமிஷம் போதும், நான் நல்லா saree கட்டுவேன், நீ கிளம்பு அப்படின்னு சொன்னாங்க. நான் இல்லை, முடியவே முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். உடனே மேம் கொஞ்சம் கோவப்பட்டாங்க. இங்கே பாரு, இப்போ நீ வெளியில் போகிறியா இல்லாட்டா நான் போகட்டுமா அப்படின்னு மேடம் சொல்லிட்டாங்க. உடனே அடுத்த செகண்ட் நான் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிட்டேன். மேடமும் சொன்ன மாதிரி 5 நிமிஷத்தில் saree கட்டிட்டு கூப்பிட்டாங்க, உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்தேன், மேம் ஒரு ப்ளூ கலர் சாரியில் ரொம்பவே அழகாக இருந்தாங்க. உடனே நான் மேம் பக்கத்தில் வந்து, இங்கெல்லாம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் அப்படி எடுத்து விடணும்னு சொல்லிட்டு அந்த மடிப்பு அப்படி ஒன்று ஒன்றா எடுத்து விட்டேன். அப்போது நான் சொன்னேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அன்றைக்கி saree கட்டிருந்தீங்கல்ல, அதில் உங்களோட இடுப்பு ரொம்ப அழகாக இருந்துச்சு மேம், அது அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் மேம் கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசினேன். உடனே மேடமும் சொன்னாங்க, நான் காலேஜ் படித்து முடிச்சுட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்குமே வந்தேன். அன்றைக்கி திடீர்னு என்னை இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. என்கிட்ட அப்போ saree கூட கிடையாது, அம்மா saree தான் எடுத்து டக்குனு கட்டிட்டு வந்தேன், எனக்கு அன்றைக்கி சரியாக கட்ட தெரியலை அப்படின்னு சொன்னேன். உடனே நான் சொன்னேன், நீங்கள் saree கட்டியிருக்க விதமே நல்லா தெரிஞ்சது, உங்களுக்கு கட்ட தெரியலை அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் ரூமுக்கு ஒரு பொண்ணு வந்த உடனே மேம் கிட்ட போயிட்டு பேசினா, உங்களுக்கு இந்த saree ரொம்பவே அழகாக இருக்குது மேம், இந்த கலர் உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது, உங்களை பார்த்து அந்த டீச்சிங் லுக்கு, அந்த ப்ரொஃபஸர் லுக் அப்படி தெரியுது, சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் முன்னாடியே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அவ்வளோ பொசசிவ் ஆச்சு. உடனே சுகன் மேம் கையை பிடிச்சேன். மேம், நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்கள் வாங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். அதான் வாசுருதி போகலாம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அங்கேருந்து கூப்பிட்டுட்டு வந்தேன். அங்கேருந்து 2 பேருமே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஊருக்கு போகிறதுக்காக பஸ்லேயுமே ஏறினதும் நான் மேமோட கையை அப்படி மெதுவாக பிடிச்சேன். மேம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னுட்டு. மேம் எதுவும் சொல்லலை. ஸோ இன்னுமே பக்கத்தில் நெருக்கமாக வந்து உட்காந்து அவங்க கையை இன்னுமே நெருக்கமாக பிடிச்சேன். அது 3 பேர் இருக்கிற சீட்டு, ஸோ ஃப்ரீயாகவே உட்காரலாம். பட் நான் மேமை இடிச்சுக்கிட்டு போய் உட்காந்துருந்தேன். மேம் அந்த பக்கம் வெளியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்திருந்தாங்க. அப்போ அந்த ட்ராவலில் அங்கே அடிக்கிற காற்றுக்கும் முந்தின நாள் நைட்டு வேறு நான் சரியாக தூங்கலைல்ல, ஸோ என்னோடய கண் எல்லாமே அப்படியே சொக்கிச்சு. எனக்கு அப்படியே தூக்கம் வந்தது. நான் அப்படியே தூக்கம் வந்து அந்த மயக்கத்தில் மேமோட ஷோல்டரில் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். திடீர்னு மேம் என்னை எழும்புனாங்க, ரிஷிகா எழுந்துரு அப்படின்னு சொன்னாங்க. நானும் எழுந்து பார்த்தேன். என்னாச்சு மேம், ஊர் வந்துருச்சா, என்ன எதுக்காக எழுப்புனீங்கன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு மேம் சொன்னாங்க, ஊரெல்லாம் வரல, நீ என்னோட ஷோல்டரில் படுத்திருக்க, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க.
எது வலிக்குதா? இப்பதான் ஆசையா கொஞ்சம் படுத்திருக்கோம். இத போய் வலிக்குதுன்னு சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு, என்ன மேம் இப்படி கல்லஞ்சக்காரங்களா இருக்காங்களே! அப்படின்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் 2 பேரும் அப்படியே ஒண்ணா ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். மறுபடி இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துச்சு. அப்ப நான் மேம் கிட்ட சொன்னேன், "மேம் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிக்கலாமா?" அப்படின்னு கேட்டேன். மேமும் சரி ஓகேன்னாங்க. எனக்கு உங்கள புடிச்சிருக்கு மேம். எனக்கு உங்கள ரொம்ப புடிச்சிருக்கு. புடிச்சிருக்கு, புடிச்சிருக்கு, ரொம்ப புடிச்சிருக்கு. நான் சொல்றதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? நான் எதுக்காக புடிச்சிருக்குன்னு சொல்றேன். அதுக்கு உங்க அர்த்தம் புரியுதான்னு சொல்லிட்டு மேடம் கிட்ட கேட்டேன். அதுக்கு மேம் சொன்னாங்க, "நம்ம இப்போ இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நம்ம இத பத்தி வீட்ல போயிட்டு மெசேஜ்ல பேசிக்கலாம். இப்போ வா போகலான்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பணும். அப்ப நான் மறுபடியும் கூப்பிட்டேன் மேம. "மேம் எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கி தர முடியுமா? நம்ம 2 பேரும் ஜூஸ் குடிச்சிட்டு போகலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி ஓகே வான்னு சொல்லிட்டு மேடமும் கடைக்கு கூட்டிட்டு போனாங்க. 2 பேருமே ஆளுக்கு ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடிச்சோம். அப்ப நான் மேம் கிட்ட சொன்னேன், "மேம் நீங்க என்ன ஜூஸ் குடிக்கிறீங்க? அந்த ஜூஸ நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு கேட்டேன். "இல்லன்னா நம்ம இப்படி பண்ணலாமா? ஒரே ஜூஸ்ல 2 ஸ்ட்ரா போட்டு குடிக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். உடனே சுகன் மேம் சொன்னாங்க, "நீ ரொம்பவே நல்லா பேசுற. ரொம்ப வாயாடியான ஆளு தான் நீனு. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏன் அந்த மாதிரி கேட்குற?" அப்படின்னாங்க. "உங்கள பார்த்தா நீங்க ரொம்பவே அழகா இருக்கிறீங்க மேம்" அப்படின்னு சொன்னேன். "சரி, இப்ப நான் உங்ககிட்ட கேட்குறேன் மேம். நான் உங்கள எப்படி கூப்பிடட்டும்?" அப்படின்னு கேட்டேன். அதுக்கு உடனே மேம் சொன்னாங்க, "நீ என்ன சிஸ்டர்ன்னு கூப்பிடுன்னிட்டு." அந்த பதில கேட்டேன் தான். நான் குடிச்சிட்டு இருந்த ஜூஸ் கிளாஸ் அங்கேயே வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். திரும்பியே பார்க்காம கிளம்பிட்டேன். எனக்கு கோவம்னா கோவம், அப்படி ஒரு கோவம். மேம் சொன்னாங்க, "வீட்டுக்கு போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுன்னு" சொல்லிட்டு. ஆனா நான் பண்ணல. செம்ம கோவத்துல இருந்தேன். மேம் ஈவினிங் ஆனதும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க. "வீட்டுக்கு போனியா இல்லையா? உன்ன டெக்ஸ்ட் பண்ண சொன்னேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு மேடமும் டெக்ஸ்ட் பண்ணாங்க. பட் நான் அதுக்கு எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணல. அடுத்த நாள் காலையில காலேஜுக்குமே வந்தேன். வந்ததும் மேம் ஃபர்ஸ்ட் ஹவர் கிளாஸ் எடுக்க வந்திருந்தாங்க. அப்பவும் எனக்கு கோவம் தான். இருந்தாலும் மறுபடி கேட்டேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். "மேம் நான் உங்கள எப்படி கூப்பிடட்டும்?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி போய் நின்னு கேட்டேன். அவங்க அதுக்கு சொன்னாங்க, "கால் மீ சிஸ்டர்" அப்படின்னுட்டு. போதும். இதுக்கு மேல நீ பேசுவ, இதுக்கு மேல நீ கேட்பேன்னு சொல்லிட்டு நான் பேசாம என் இடத்துல வந்து உட்கார்ந்திருந்தேன். அப்போ மேம் மறுபடி கூப்பிட்டு என்ன வம்பிழுத்தாங்க. "ரிஷிகா, உங்க வீட்ல எத்தன பேரு? உனக்கு அக்கா, தங்கச்சி யாராவது இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், "எனக்கு அக்கா, தங்கச்சிலாம் யாரும் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு தம்பி மட்டும் தான்" அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் மேம் கேட்டாங்க, "அப்படின்னா உனக்கு அக்கா வேணாமா? உனக்கு அக்கா பிடிக்காதா? அக்கா வேணாமா?" அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே மேம் எட்டி பார்த்தேன். அப்படி கோவத்தோட மொறச்சேன். அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே பேசல, அமைதியாயிட்டாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டாங்க கிளாஸ் முடிஞ்சதும். அதுக்கப்புறம் என்ன பார்க்கும்போதெல்லாம் என்னைய வெறுப்பேத்திக்கிட்டே இருந்தாங்க. சிஸ்டர், சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லி. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிருச்சு. அன்னைக்கு அட்டெண்டன்ஸ் சைன் பண்ணாம போயிட்டாங்க. ஸோ நான் மறுபடியும் ஸ்டாஃப் ரூமுக்கு போயிட்டு சைன் பண்றதுக்காக போனேன். அவங்க தான் என்ன சிஸ்டர்ன்னு சொன்னாங்களே, எனக்கு செம்ம கோவம். சைன் பண்ணதுக்குள்ள அப்படி குடுங்க அப்படின்னு சொல்லி டக்குனு வேகமா அப்படி வாங்கிட்டு வரவும், மேம் சொன்னாங்க, "என்ன ரிஷிகா, ஒரு ஸ்டாஃப் கிட்ட உனக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? இப்படி தான் நடந்துப்பியா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு மேம் கேட்கவும், பக்கத்துல இருக்கிற மேம் சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. "ஏம்மா நீ ஒரு படிச்ச பொண்ணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டாஃப் கிட்ட இப்படி தான் நடந்துப்பியா? ஒரு ஸ்டாஃப் கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத முதல்ல நீ கத்துக்கன்னு" சொல்லிட்டு அவங்க சொல்லவும் எனக்கு இன்னுமே கோவம் வந்துருச்சு. மேம் ஒரு பக்கம், பக்கத்துல இருக்கிற சப்போர்ட்டுக்கு இன்னொரு ஆள் வேறன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆயிருச்சு. நான் அப்படியே முணங்கிக்கிட்டே என்னோட பெஞ்ச்ல போய் இருந்தேன். பயங்கர கோவம். இவங்க ஏன் அப்படி சொன்னாங்க? எதுக்கு சிஸ்டர் சிஸ்டர்ன்னு சொல்லிட்டே இருக்கணும்? இன்னும் செம்ம கடுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு முணங்கிட்டே இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் என் மூஞ்சியே உத்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரியல. "என்னடி? ஏன் இப்ப என் மூஞ்ச பார்த்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டேன். சொன்னாங்க, "இல்ல என்னமோ மூஞ்சி அந்த சிடு சிடுன்னு நிக்கிறியே. ஏதோ முணங்கிக்கிட்டே இருக்க. என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், "சுகன் மேம் வர வர என்ன சிஸ்டரு சிஸ்டருன்னு சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காய்ங்க" அப்படின்னு சொன்னேன். "எது? மேமா? உன்னைய சிஸ்டர்ன்னு சொன்னாங்களா?" அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "அப்பா! இப்ப தான்டா மனசு குளு குளுன்னு இருக்கு. நீ கூட சைட் அடிச்சுட்டு புடிக்கும் நீ வேற சுத்திட்டு இருந்தியா? என்னமோ நெனச்சேன். பட் மேம் சிஸ்டர்ன்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ உனக்கு அவங்க சிஸ்டரா? ஏன் அவங்க உனக்கு அக்காவாடி? அக்காவாடி? அக்கான்னு சொல்லு பார்க்கலாம். ச்சே! மேம் உனக்கு ஒரு அக்காவா? உனக்கு ஒரு புதுசா அக்கா கிடைச்சிருக்கு தெரியுமா? அக்கா அக்கான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா வெறுப்பேத்திட்டாய்ங்க. ஏய்! இப்ப வாய மூடிட்டு இருக்க போறீங்களா இல்லையா? அக்கான்னு இன்னொரு வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. செம்ம கோவத்துல இருக்கேன்.
கிடிச்சிட போகிறேன், அமைதியாக இருங்க, வாயை மூடிருங்க அப்படின்னு சொன்னேன். நீயா எங்க அடி பார்ப்போம், நான் போயிட்டு அக்கா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு அப்பவும் கிண்டல் பண்ணாங்க. ஆ அக்காவா, தயவு செஞ்சு வாயை மூடிட்டு இருங்க, அக்கா நீலாம் சொல்லாதீங்கன்னு திட்டி விட்டேன். மேம் ஒரு பக்கம் சிஸ்டர் சிஸ்டர்ன்னு சொல்ல, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் அக்கா அக்கான்னு சொல்ல, எனக்கு இன்னுமே கோவம் எரிமலை எப்படி பொறுக்குங்கிற அளவுக்கு அவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தேன். எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியலை. நேராக ஸ்டாஃப் ரூம் போனேன். அன்றைக்கி ஈவினிங் கிளாஸு ஃப்ரீயாக தான் இருந்தேன். மேம் கிட்ட சொன்னேன், மேம் இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச வேணாம்னு நினைக்கிறேன். மேம் நீங்கள் என்னை சிஸ்டர்ன்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மேம் சொன்னாங்க, அதனால தான் நான் சொன்னேன், நீ என்ன சிஸ்டர்னு கூப்பிடு, நான் தானே கூப்பிடக்கூடாது, நீ என்ன சிஸ்டர்னு கூப்பிடுன்னு சொன்னாங்க. அவங்க கிண்டல் பண்ணுறாங்களாம். சொன்னேன், ரெண்டுமே ஒன்று தானே, இதில் என்ன வித்தியாசம் இருக்குது, ரெண்டுமே ஒன்று தானே அப்படின்னு. அவங்களும் அதுக்கு ஆமாம் ரெண்டுமே ஒன்று தான் சொல்லிட்டு மறுபடியும் நோஸ் கட் பண்ணி விட்டாங்க. ஐய் கண்ட்ரோல் ரிஷி, கண்ட்ரோலாக இருன்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் வந்துச்சு. அப்படி கையை பிசைஞ்சுக்கிட்டே நின்னேன். கண்ட்ரோலாக இரு அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படி பிசைஞ்சுக்கிட்டே நின்னேன். நானே கொஞ்சம் பொறுமையாக வந்து, மேம் நம்ம 2 பேரும் கேன்டீனுக்கு போகலாமா, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறீங்களா, அன்னைக்கு கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன் உன்கிட்ட காசு இல்லையா என்ன அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவாங்க. மேம் நம்ம என்ன தான் சொன்னாலும், இல்லை மேம் காசெல்லாம் இருக்குது, நான் தனியாக போயிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்காது, இப்போ நீங்களும் என் கூட இருந்தீங்களா, உங்களை பார்த்துக்கிட்டே உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், அது ஜாலியாக இருக்கும், ஸோ அதுக்காகத்தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே மேம் சொன்னாங்க, இப்போ எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்குது, நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ச்சே என்ன ஒரே அசிங்கமாக போச்சு. அங்கேருந்து என்னோடய பிளேஸுக்குமே வந்தேன். நீங்கள் என்னெல்லாம் சொல்லி வெறுப்பேற்றுறீங்களே, இதுக்கு பதிலுக்கு நானுமே ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி நான் யோசித்தேன். அன்னைக்கு ஈவினிங் கிளாஸை விட்டு போகும்போது அவங்களுக்கு முன்னாடி பஸ்ஸில் நான் போயிட்டு இருந்தேன். என்ன கிராஸ் பண்ணி தான் அவங்க சீட்டுக்குமே போகணும். ஸோ அப்படி வழியை மறிச்சுக்கிட்டு இருந்தேன். மேம் வந்தாங்க, சொன்னாங்க, ரிஷிகா கொஞ்சம் வழி விட, நான் அந்த பக்கமாக போய்க்கிறேன் அப்படின்னாங்க. நான் கேட்கலையே, கேட்காத மாதிரி இருந்தேன். பக்கத்தில் இருந்த இன்னொரு பொண்ணு விட்ட, ஏன் அங்கே பாறேன் அப்படின்னு சொல்லி அங்கே பேசிகிட்டு இருந்தேன். மேம் மறுபடியும் கூப்பிட்டாங்க, ரிஷிகா கொஞ்சம் வழி விடு அப்படின்னாங்க. முடியவே முடியாது, காதே கேட்காத மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் மேம் வேறு வழியே இல்லாமல் அப்படி என்ன இடிச்சுக்கிட்டு அப்படி உரசிக்கிட்டு அவங்க சீட்டுக்கு போனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்று மேம் ஒரு சின்ன பழி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு, இன்னொன்று அவங்க அப்படி உரசிக்கிட்டு போகும்போது அவங்க அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன டச்சு, ஒரு சின்ன தொடுதல், அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எந்த அளவுக்கு செய்வீங்களோ நானும் பதிலுக்கு செய்வேன்னு இறங்கி செஞ்சேன். மேம் என்னை கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் வழியை மறிச்சுக்கிட்டு நிற்பேன். என் கிளாஸ் ரூம் முன்னாடி தானே போவாங்க, அப்போவும் என் ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு வழியை மறிச்சிட்டு நிற்பேன். அவங்கள என்ன இடிச்சுக்கிட்டு அப்படி உரசிக்கிட்டே போவாங்க. பழிக்கு பழி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விளையாட்டாக பழி வாங்கிட்டு இருந்தேன். அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்டர்னல் எக்ஸாமுமே வந்துச்சு. எக்ஸாம் டைமு, ஸோ படித்து எக்ஸாம் எழுதணும் நல்லபடியாக அப்படின்னு ஒவ்வொரு டெஸ்ட்டாக நல்லா போயிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி சுக்கன் மேம் கிளாஸ் எடுப்பாங்கள்ல, அந்த சப்ஜெக்டு. ஸோ அதையுமே நல்லா படிக்கணும்னு சொல்லி நல்லா எழுதிட்டு இருந்தேன். எழுதிட்டு இந்த பேப்பரை மேம் தான் எப்படியும் வேல்யூஷன் பண்ணுவாங்க, அவங்க தான் திருத்தி மார்க் போட போகிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்லையே ஐ லவ் யூ சுக்கன் மேம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். பட் சின்ன ஒரு பயம், அவங்க இதை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, பேப்பரில் எழுதியிருக்கோம் எக்ஸாம் பேப்பரில். ஸோ ஒரு பயத்தில் மறுபடியும் அதை அப்படியே அந்த பெண்ணால் அடித்து வச்சேன். பட் நல்லா தெரியும் நான் எழுதி இருக்கிறது. அதையுமே அப்படி எழுதி வச்சுட்டு நானுமே கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் மேம் பேப்பரை எல்லாருக்குமே கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. என்னோடய பேர் எப்போ வரும், மேம் அதில் ஏதாச்சும் எழுதியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு நானும் அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய பேரையுமே கூப்பிட்டாங்க. நானும் பேப்பரை வாங்கிட்டு அதோட ஃப்ரண்ட் பேஜில் பார்க்குறேன், மார்க் ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க. என்னை அந்த பேப்பர்லேயே ஃபெயில் பண்ணி விட்டுட்டாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. சுக்கன் மேமோட பேப்பர் அப்படிங்கிறதுக்காக நான் நல்லா படித்து நல்லா எழுதியிருக்கேன். ஆனால் எதுக்காக ஃபெயில் பண்ணி விட்டாங்க? நான் ஒருவேளை அந்த லவ் யூன்னு சொல்லி எழுதுனதுக்கா? அதுக்கு வேறு ஏதாச்சும் கூட கூப்பிட்டு வான் பண்ணியிருக்கலாமே, ஏன் ஃபெயில் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு அப்படி அழுகையே வந்துருச்சு. படிப்பில் எதாக இருந்தாலும் விளையாடக்கூடாது, நான் விளையாடிட்டேன், என் தப்பு தான் தெரியுது. இன்டர்னலாக ஃபெயில் பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்டர்னல் எழுதியும் ஃபெயில் தான், எழுதையும் விட மாட்டாங்க. அதை நினச்சதும் எனக்கு ரொம்ப அழுகை வந்துருச்சு. நான் பயந்துட்டேன். எனக்கு அதுக்கு மேலே பயம் இன்னொரு பக்கம், அழுக ஒரு பக்கம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. ஸோ நான் டேரெக்டாக ஹெச்ஓடி சார்கிட்டே போய் சொன்னேன். அழுதுகிட்டே போய் நின்னேன், என்னை இந்த மாதிரி பேப்பரில் ஃபெயில் பண்ணி வச்சுட்டாங்க மேடம்
அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட போய் சொன்னேன். அவருக்கு ஆல்ரெடி சுக்கன் மேம் அப்படின்னாலே கொஞ்சம் அந்த மேம கொஞ்சம் அவருக்கு பிடிக்காது. முன்னாடியே ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்குல்ல. ஸோ அதனால டைரக்ட்டா மேம் கிட்ட போனாரு. மேம் நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு பேப்பர் கூட உங்களுக்கு சரியா கரெக்ஷன் பண்ண தெரியாதா? இதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன பசங்களெல்லாம் வேலைக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேடம பார்த்து சொல்லிட்டாரு. மேமுக்கு சரியான கோவம். சின்ன பசங்க சொன்னது, பேப்பரை வேல்யூஷன் பண்ண தெரியாதான்னு சொன்னது எல்லாமே ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன் இந்த மாதிரி நீங்க பண்றீங்க? அந்த பொண்ணு சரியா எக்ஸாம் எழுதலன்னா ரீ எக்ஸாம் காண்டக்ட் பண்ணுங்க. மறுபடி மார்க்க போட்டு அந்த பொண்ண பாஸ் பண்ணி விடுங்க. இது அந்த பொண்ணோட ஃப்யூச்சர் சம்மந்தப்பட்டது. ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப்ப நீங்க வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒழுங்கா மார்க்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு. உடனே சுகன் மேம் சொன்னாங்க, நான் பேப்பரை கரெக்டாக தான் வேல்யூஷன் பண்ணியிருக்கேன். என்ன எழுதியிருக்காளோ அதுக்கு தகுந்த மார்க் தான் நான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி மார்க்கை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாச்சு. இனியெல்லாம் என்னால் அதை கரெக்ஷன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக பேசிட்டாங்க. அவருக்கு இன்னும் கோவம். என்னம்மா நான் சொன்னது நீ உன்னால் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கத்த. மேம் சொன்னாங்க, என்னால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்ய முடியாது. என்னோட வேலையில் நீங்கள் எப்படி குறை சொல்லலாம்? நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். என்ன எப்படி நீங்கள் சொல்லலாம்? நான் எந்த ஒரு தப்பு பண்ணல. நான் கரெக்ட்டா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் பதிலுக்கு சார பார்த்து கேட்டாங்க. அவரு இன்னுமே பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. "என்னம்மா நீ திருப்பி திருப்பி நீ பேசிக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? இதுக்காக தான் இந்த சின்ன பசங்கள வேலைக்கு எடுக்கக்கூடாதுன்னு" மறுபடி அவரு பேச, மேம் பேச 2 பேருக்குமே பயங்கர ஆர்கியூமெண்ட் ஆயிருச்சு. மேம் இதுக்கு மேல டென்ஷன் தாங்க முடியாம சொல்லிட்டாங்க. வேணும்னா நான் என்னோட ரெசிக்னேஷன் எழுதி கொடுத்துட்டு நான் போயிட்டே இருக்கேன். நான் இந்த வேலைக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அத கேட்டதும் எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது? ஒரு சின்ன பிரச்சனை இதுக்கு போயிட்டு ஏன் வேலைய விடுற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். முடிஞ்சு போச்சு. சோலி முடிஞ்சுது அப்படின்னு நான் நெனச்சேன். மேடம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் காலேஜுக்கே வரல. எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாயிருச்சு. கிளாஸ் ரூம்ல அமைதியா இருந்தேன். என்னோட பெஞ்ச்ல அமைதியா இருந்தேன். இந்த விஷயம் காலேஜுக்கு, ஸ்டூடண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இத பத்தியே தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு கேட்டாங்க, "ஏன்டி நீ சும்மாவே இருக்க மாட்டியா? பார்த்த ஏதோ விளையாண்ட பேசுன சைட் அடிச்ச. ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? இப்ப நீ பண்ண வேலையில அவங்க வேலைய விட்டே போறேன்ட்டு நிக்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? எங்க எல்லாருக்கும் பயமா இருக்கு. நீ அடுத்து என்னென்ன செய்ய போறியன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பயமா இருக்கு. முதல்ல உன் சகவாசத்த கட் பண்ணணும். உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பேசுனாங்க. எனக்கு நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமோ! அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது! ஆளாளுக்கு இந்த மாதிரி பேசுறானுங்க. அப்படின்னா மேம் இனி கிளாஸுக்கே வரமாட்டாங்களா? நம்ம ஏதோ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் போலயே! அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அத நெனச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணேன். மறுநாள் அப்படின்னு சொல்லி போய்க்கிட்டே தான் இருக்கு. மேடம் கிளாஸுக்கே வரல. 1 வாரம் ஆச்சு. கிளாஸுக்கே வரல. எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உன்னால தான் அந்த மேமே வேலைய விட்டே போயிட்டாங்க. அதனால தான் அவங்க வரவே இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அவங்க ரொம்ப நல்ல மேம். ரொம்ப கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க கிளாஸ் எடுத்தா அவ்ளோ புரியும். நல்லா இருக்கும். இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு என்ன எல்லாருமே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. மேடம்க்கு கால் பண்ணியாச்சும் பேசலாமா? சாரி கேட்கலாமா? என்ன சொல்லன்னே தெரியாம நான் இருந்தேன். 1 வீக்குக்கு அப்புறம் மேம் மறுபடியும் காலேஜுக்கு வந்தாங்க. காலேஜ்ல இருந்து கால் பண்ணி, "நீங்க வேலையெல்லாம் விட வேணாம் வாங்கன்னு" சொல்லி கூப்ட்டுருக்காங்க. அதனால மேடமுமே வந்தாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. உடனே போயிட்டு மேம் கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னுட்டு ஸ்டாஃப் ரூம் போயிட்டு மேடம் கிட்ட போய் பேசினேன். மேம் இது எல்லாமே என்னோட தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாத்தனமா ஏதோ பண்ணிட்டேன். எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு அத எப்படி சொல்லணும்னு தெரியல. எப்படி வெளிய காட்டுறதுன்னு தெரியல. அதனால தான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அதுக்காக நீங்க காலேஜ விட்டு தயவு செஞ்சு போகாதீங்க மேம். என்ன மன்னிச்சிருங்க. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கைய புடிச்சுட்டு அப்படி கெஞ்சி கேட்டேன். அழுதுகிட்டே கேட்டேன். அழுதுகிட்டே நின்னேன். சாரி மேம். என்ன மன்னிச்சிருங்க மேம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அப்படி அழுதுகிட்டே கெஞ்சி கேட்கவும், மேமுக்குமே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. சரி ஓகேம்மா. இந்த பிரச்சனைய நீ இதோட விடு. நீ உன்னோட கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லி என்னையுமே அனுப்பி வச்சாங்க. நான் மறுபடியும் கேட்டேன், மேம் என் மேல எந்த கோவமும் இல்ல தானே? நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க தானே? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். மேமும் நான் அழுகிறத பார்த்து என் மேல இறக்கப்பட்டு, இல்லம்மா
சரி ஓகே. நீ புரிஞ்சுக்கிட்டல்ல எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி, "நீ போ கிளாஸுக்கு போ" அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. நானும் என்னோட இடத்துக்கு போனேன். நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம்ல. மேம் இப்ப தான் நம்மகிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா நல்லா ஜாலியா அப்படி பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் பண்ற ஏதோ சின்ன சின்ன தப்புனால மறுபடியும் எங்களுக்கு இடையிலான அந்த தூரம் அதிகமாகிக்கிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மேம் கிளாஸுக்கு வருவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க. ஆனா நான் அவங்கள எட்டி கூட பார்க்க மாட்டேன். அமைதியாவே இருப்பேன். எப்பவும் அவங்க கிளாஸ்ன்னா ஜாலியா இருப்பேன். அவங்க கேட்கறதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிக்கிட்டு மொத ஆளா நிப்பேன். ஆனா அப்படியே ஆப்போசிட்டா இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸும் கேட்டாங்க, "ஏய் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டுல நார்மலா இரு." மேமே ஒண்ணும் சொல்லல. விடேன் அப்படின்னு சொல்லவும் எனக்கு கேட்கல. எவ்வளோ பெரிய வாய்ப்ப நான் மிஸ் பண்ணிட்டேன். அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாட்டம் இருந்துச்சு. அது கூட இல்லாமே போச்சேன்னே ரொம்ப கஷ்டமா இருந்தது. மறுபடி நான் இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்து மேமே கூப்பிட்டாங்க. "என்ன ரிஷிகா என்னாச்சு உனக்கு? ஏன் அமைதியா இருக்கன்னு?" சொல்லிட்டு மேமே மறுபடி பேச ஆரம்பிச்சாங்க. அதுவரைக்கும் அமைதியா இருந்தேனா, மறுபடி நான் என்னோட சேட்டைகள ஆரம்பிச்சேன். மேம், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நாளைக்கு நான் என்ன லஞ்ச் எடுத்துட்டு வரட்டும்? உங்களுக்கு என்ன வேணும்? அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் ஒவ்வொரு விஷயமா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து புதுசா அப்படி ஒவ்வொரு நேரமும் அப்படியே ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தேன். எங்க 2 பேருக்கும் இடையில அது என்னவோ தெரியல. ஒரு மேமும், ஒரு ஸ்டூடெண்ட்டு 2 பேருக்கு இடையில ஒரே மோதல் தான். ஒரே சண்டை தான் வந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க பேச, நான் பேச அப்படி நார்மலாக மறுபடியும் புதுசா ஒரு சண்டை வர, இப்படியே போய்க்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த சிஸ்டர் அப்படிங்கிற வார்த்தைய எப்படியோ விட்டுட்டாங்க. மறந்துட்டாங்க இருக்கிற இந்த பிரச்சனையில நான் மறந்து, அவங்களுமே மறந்துட்டாங்க. அப்புறம் நார்மலா ரிஷிகான்னு கூப்பிடுவாங்க. நான் சொல்லுவேன், "மேடம் ரிஷிகா வேணாம். ரிஷின்னு கூப்பிடுங்க போதும்." அப்படின்னு சொல்லுவேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு, அவங்களுமே அவங்களுமே ரிஷின்னு சொல்லிட்டு நார்மலா பேச, நானும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருந்துச்சு. காலேஜ்ல ஒரு நாள் சின்ன ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வச்சிருந்தாங்க. ஒரு சின்ன ஃபெஸ்டிவல் மாதிரி. அதுக்கு லஞ்ச் யாருமே எடுத்துட்டு வர வேண்டாம். ஸோ நானுமே ரொம்பவே ஜாலியா காலேஜுக்கு கிளம்பி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பஸ்ஸுமே வந்தது. பஸ் வந்ததும் மேம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கண்ணு அப்படியே தேடும். மேம பார்த்தேன். மறுபடியும் அதே அந்த ப்ளூ கலர் சாரீல அவ்ளோ அழகா இருந்தாங்க. ஃப்ரீ ஹேர் விட்டிருந்தாங்க. ஒரு சின்ன கருப்பு பொட்டோட அந்த சுருள் முடியோட அவ்ளோ அழகா இருந்தாங்க. அது என்னன்னு தெரியல. நார்மலா வழக்கமா இருக்கிறத விட இன்னைக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா ஒரு 50% அவ்ளோ அழகா இருந்தாங்க. எதனால? எனக்கு தான் பார்க்கறதுக்கு இவ்ளோ அழகா தெரியுதா? இல்லன்னா எனக்குள்ள அந்த லவ் வந்த காரணத்தினால நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அப்படியே புதுசு புதுசா இருக்கு. நமக்குள்ள அப்படியே 1000 பட்டாம்பூச்சி பறக்குது அவங்கள பார்க்குற அந்த ஒரு செகண்டு. அப்படின்னு நின்னுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னோட பிளேஸுக்குமே போயிட்டேன். அங்கேருந்து காலேஜுக்கு வந்தேன். காலேஜுக்கு வந்ததும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். மேம் இன்னைக்கு ப்ளூ கலர் சாரி கட்டியிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தாங்க தெரியுமா? எனக்கு அவங்கள பார்த்தாலே அவங்கள அப்படியே இறுக்கி பிடிச்சு ஒரு கிஸ் பண்ணணும்னு தோணுது. அவ்ளோ அழகா இருக்காங்க. என்னன்னு தெரியல. இன்னைக்கு எனக்கு அவங்கள பார்த்ததுலேருந்தே அப்படி ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னேன். உடனே ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, "இவ அடுத்த பிரச்சனைக்கு ரெடி ஆயிட்டா. இப்ப தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சது. இப்ப அடுத்த பிரச்சனைக்கு இவ ரெடி ஆயிட்டா. நம்ம முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி முதல்ல இவளோட ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணணும்." அப்படின்னு சொன்னாங்க. "இங்க பாரு மேம் இப்போ மறுபடியும் ஏதோ பழையபடி பேசுறாங்க. மறுபடியும் அதுக்கும் நீ ஆப்பு வைக்காத. அவங்க இதோட பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதோட நிறுத்திக்கோ. பார்க்குறோமா, பேசுறோமா, சைட் அடிக்கிறோமா அதோட நிறுத்திக்க. இந்த மாதிரிலாம் நீ பேசாத" அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க பேசுனது எனக்கு எதுவுமே கேட்கல. என்னோட மைண்ட் ஃபுல்லா அப்படியே மேம் தான். அப்படியே கண்ணுக்குள்ள நிக்கிறாங்க. அப்படி அவங்கள அப்படி பார்த்ததும் என்னால நார்மலா அந்த ஸ்டெடி மைண்டோட இருக்க முடியல. அப்படி ஒரு கரக்கம், அப்படி ஒரு போதை. நான் அதே நெனப்புல அப்படியே தான் இருந்தேன். எப்படியாச்சும் இன்னைக்கு கிஸ் பண்ணிறணும் அப்படின்னு ஒரு மைண்ட் அங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ என்னோட மனசு சொல்லுச்சு, "சரி நீ ஆசைப்பட்டல்ல வேணா ஒரு கிஸ் பண்ணிக்கோ" அப்படின்னுட்டு. ஆனா என் மூளை சொல்லுச்சு, "இல்ல வேணாம். ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்கு ரிஷி. நீ மேலும் மேலும் பிரச்சனைய வளர்த்துக்கிட்டே இருக்காத. அவங்க இப்பதான் மறுபடியும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள வர்றீங்க. மறுபடியும் நீ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப கெடுத்துக்காதன்னு" சொல்லிட்டு என் மூளை சொல்லுச்சு. நான் எது பேச்ச கேட்கறது? மனசு சொல்றது கேட்கறதா? மூளை சொல்றது கேட்கறதா? மனசு ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆசைகள் புதுசு புதுசா வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா மூளை நம்மள கண்ட்ரோல் பண்ணும். "வேணாம். இத செஞ்சேன்னா உனக்கு பின்னாடி பிரச்சனை வரும்னு" சொல்லிட்டு மூளை சொல்லும். ஆனா இந்த 2க்கு இடையில எது பேச்ச கேட்கறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கன்ஃப்யூஸ்டா அப்படி இருக்கும்போது, அந்த ஜன்னல் பக்கம் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன் இல்லையா? அப்போ மேம் சடனா அந்த பக்கம் அப்படியே கிராஸ் பண்ணி அவங்க ரெஸ்ட் ரூம் போனாங்க. அத நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் என்னால அந்த இடத்துல இருக்க முடியல. நானும் அப்படியே பின்னாடியே ரெஸ்ட் ரூம் போனேன். அத
அந்த ரஜினி சார் டைலாக்கு தான். "சிவப்பு காயின் போகுது, பின்னாடியே கருப்பு காயினும் போகுதே, இது சரியில்லையே!" அப்படிங்கிற மாதிரி தான். மேம் அப்படி ரெஸ்ட் ரூம் போனாங்க. வந்த உடனே காலேஜுக்கு வந்த உடனே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுவரைக்கும் ட்ராவல்ல இருந்திருப்போம். ஸோ கொஞ்சம் சாரி அப்படி கரெக்ஷன் பண்ணிட்டு, அங்கங்க ஏதாச்சும் தெரியுதா, அந்த இடுப்புக்கிட்ட மெயினா அப்படி எடுத்து விடுவாங்க. ஒரு டைம் நம்ம சொல்லிட்டோம்ல, ஸோ அதுக்காக அத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. அந்த முந்தானை அப்படின்னு ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டு பின்ன கழட்டி சரி பண்ணிக்கிறதுன்னு சொல்லி மேம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஏர்லி மார்னிங்கே காலேஜுக்கு அதிகமா யாரும் இல்ல. மணி அப்போ ஒரு 8:30, 8:45 தான் இருக்கும். 9 மணிக்கு தானே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நானுமே உள்ள போனேன். உள்ள போனதும் மேமுக்கு ஆப்போசிட்டா நின்னேன். நின்னு பேசிட்டு இருந்தேன். "மேம் இன்னைக்கு வழக்கத்த விட ரொம்பவே அழகா இருக்கிறீங்களே! என்ன காரணம்? ஏன் அப்படி? என்னோட கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா என்னன்னு?" சொல்லிட்டு மேம் கிட்ட பேசிட்டு இருந்தேன். மேம் அந்த பின்ன குத்துறதுக்காக அவங்க வாயில அத கடிச்சுக்கிட்டு, அந்த பின்ன ஒண்ணொண்ணா அப்படி கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே அந்த அழகுல மயங்கி அப்படியே நின்னுகிட்டு இருந்தேன். மேம் நான் பேச பேச மேம் அப்படியே கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு மேல என்னால அங்க கண்ட்ரோல் பண்ணிட்டுலாம் இருக்க முடியல. மேடம சட்டுன்னு புடிச்சு இழுத்தேன். என்னோட ஒரு கைய அவங்க இடுப்புல புடிச்சு அப்படியே டக்குன்னு என் பக்கமா இழுத்தேன். இன்னொரு கைய அவங்களோட அந்த கழுத்து பக்கம் அந்த ஷோல்டர் கிட்ட புடிச்சு இழுத்து, அப்படியே லிப்ஸ்லயே ஒரு கிஸ்ஸு. டீப்பா கிஸ் பண்ணேன். அப்படியே அழுத்தமா ஒரு முத்தம். அவங்க லிப்ஸ்லயே குடுத்தேன். மேம் அப்போ என்ன தள்ளி விடுறதுக்காக ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களால அது முடியல. ஏன்னா, என்னோட ஒரு கை அவங்க இடுப்புலயும், இன்னொரு கை அப்படி அவங்க கழுத்துலயும் அப்படி இறுக்கி பிடிச்சு கிஸ் பண்ணதுனால, அவங்களால என்ன தள்ளி விட முடியல. நான் ஒரு 2 நிமிஷம் விடாம அப்படியே கிஸ் பண்ணேன். மேம் அப்படியே அசையாம, அந்த அதிர்ச்சியில அப்படி நின்னுகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தள்ளி விட்டாங்க. நானுமே விட்டுட்டேன். எதுவுமே பேசல, எதுவுமே சொல்லிக்கல. நேரா அங்கருந்து என்னோட கிளாஸுக்கு வந்து என் பெஞ்ச்ல வந்து உட்கார்ந்தேன். எப்பவும் வழக்கமா ஒரு பயம் வரும் தெரியுமா? ஆனா அன்னைக்கு அந்த பயம் கிடையாது. ரொம்பவே ஸ்ட்ராங்கா ரொம்ப போல்டா இருந்தேன். எனக்கு ஒரு விஷயம் புடிச்சத நான் செஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் பரவால்ல. எனக்கு என்ன நடந்தாலும் கூட பரவால்ல. காலேஜ விட்டு போக சொன்னா கூட பரவால்ல. பட் நான் எனக்கு புடிச்சத நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தேன். யாருக்கும் தெரியாது. நான் இப்படி கிஸ் பண்ண விஷயம். அப்புறம் அன்னைக்கு கிளாஸுமே முடிஞ்சதும் பஸ்ல ஏறி வீட்டுக்கு போனோம். நான் மேமையே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்க வழக்கமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அமைதியா இருந்தாங்க. நான் அங்கேருந்து பஸ்ஸை விட்டு இறங்கும்போது கேட்டேன். என்கிட்ட ஏதாவது பேசணுமா? ஏதாவது சொல்லணுமா? அப்படின்னு சொல்லிட்டு நான் மேடம் கிட்ட கேட்டேன். அப்போ மேம் ஒரு சொன்ன பதில் இருக்கு. அந்த பதில்ல நான் விழுந்துட்டேன். எனக்கு இன்னொன்னு திரும்பி கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு மேடம் என்கிட்ட கேட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். நாளைக்கு தர்றேன் சரியா? என் அழகு. இன்னைக்கு பஸ் ஆகி போச்சு. என்ன பண்ணுறது? நாளைக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னேன். சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்குமே வந்தேன். இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு டீச்சர் லவ் ஸ்டோரி கண்டிப்பாக ஒன் சைடாக தான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. இல்லைண்ணா இது எப்படி ஒரு சைட்டாக தான் போகும் எப்படின்னு யாருமே கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் எங்களுக்குள்ள அன்னைக்கு அப்படி ஒரு முத்த காட்சி நடந்தது. இதுக்கப்புறம் இந்த கதையை நீங்கள் அப்படியே இன்னொரு கோணத்தில் பார்ப்பீங்க. இது வரைக்கும் இந்த கதையை ரிஷியாகிய நான் சொன்னேன்ல, என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு இந்த செகண்டு இந்த பார்ட்டை நான் இதோட முடிக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு கோணத்தில் சுகன் மேம் அவங்க சைடு அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம சீசன் 2ல் பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்மளோட கதை இன்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை லவ் பண்ண மாதிரி நம்ம அடுத்து இந்த கதையை மூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீசன் 1 இதோட முடிச்சுட்டு சீசன் 2வை ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? சொல்லியிருந்தீங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம் தான் முக்கியம், எக்ஸாமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரி சொல்ல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்குமே இன்னும் 2 நாளையில் எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாமை முடிச்சுட்டு நான் மறுபடியும் உங்ககிட்ட இந்த கதையை கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? இந்த கதை இன்னைக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.